நேற்று பின்னேரங்களில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு தொலைபேசி அழைப்பொன்றை எடுத்திருக்கிறாரு, தொடர்பு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பல சர்வதேச ஊடகங்களிலும் ரொம்ப ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய விவகாரமே இதுதான். தொலைபேசி அழைப்பை எடுத்து அவரோட பேசினவர் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, நீங்கள் ஒரு மென்டல், நீங்கள் ஒரு பைத்தியம், உன்னை நான் காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் நீ அதில் இருந்து மாட்டிக்கிற மாதிரியான வேலைகளையே பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஊழல் குற்றச்சாட்டு உன் மேலே சுமத்தப்பட்டிருக்குது, பெரியதொரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்புலையாவது உங்களை வெளியே விட்டு பாதுகாக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா ஏன் சொல் பேச்சையே கேட்காம நீ நினச்ச மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிற, எனவே இப்படியே தொடர்ந்தது என்று சொன்னால் நீ ஜெயிலில் கழிதிங்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி மிக காட்டமாக பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எதுக்காக தொடர்பு கொண்டாரு, ஏன் டென்ஷன் ஆனாரு, அதுலேயும் உண்மையான ஒரு செய்தியை கோவப்பட்டாவது சொல்லிட்டாரு, நீ ஒரு மென்டல் என்று சொல்லி ஏன் இதுக்காக இப்படியெல்லாம் பேசினாரு என்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு அந்த கேள்விக்கான பதிலை நீங்க அல் ஜசீராவினுடைய இந்த ஆர்டிக்கல் தலைப்பிலேயே பார்க்க முடியும். இஸ்ரேல் லெபனான் மேலையும் காசா மேலையும் நடத்தி வருகிற யுத்த நிறுத்த மீறல் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஈரான் எடுக்கும் என்கிற விதமாக ஒரு எச்சரிக்கை அறிவிப்பை ஈரான் விடுத்தது மட்டுமல்லாமல் நேற்று இரவு பின்னேரங்களில் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வெளியே போங்க, ஏன்னா வடக்கு பகுதிகள் முழுவதும் அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான ஒரு அறிவித்தலை ஈரான் விடுத்திருந்தது. இந்த அறிவிப்பு தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பையே ஆட்டம் காண வைத்திருக்கிறது. ஏன்னா அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் அவர் தேர்தலில் அடுத்ததாக ஜெயிக்கணும், அவரோட கட்சிகளை காப்பாற்றிக்கிறனும், அவருடைய பவரை மெயின்டைன் பண்ணிக்கிறனும். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவை பொறுத்தவரையில் நவம்பர் மாதம் தேர்தல் வரப்போகுது, அக்டோபர் கடைசியில், அதில் தான் ஜெயிச்சுக்கிறனுங்கிறது அந்த ஆளுடைய தேவைப்பாடு. ஈரானை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, யுத்தத்திலும் ஜெயித்திருக்கிறார்கள், அரபுலக வல்லரசாக மாறி இருக்கிறார்கள், அமெரிக்காவையே எதிர்த்து டஃப் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. எனவே அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வெற்றிக்கு மேல் வெற்றியும் கிடைத்திருக்கிறது. அடுத்த கட்ட அட்டாக் அவங்க எந்த பக்கமும் நினைத்த மாதிரி பண்ணலாம். ஆல்ரெடி நேற்று கூட குவைத்தினுடைய அமெரிக்கன் பேஸ் மேல அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியான சூழல்ல தான் எப்படியாவது ஈரான் ஒரு பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்து தான் நினைச்ச மாதிரி எல்லாத்துக்கும் ஈரானை சம்மதிக்க வச்சு 2018 அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடைய கூட்டணியோடு இணைந்து ஈரான் செய்து கொண்டிருந்த ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறியது. அந்த ஒப்பந்தமே ஃபெயிலியர் என்று சொல்லிக்கிட்டு தான் வெளியேறினாங்க. அதை தாண்டி சூப்பரான ஒரு ஒப்பந்தத்தை இப்போ கொடுத்தா தான் நான் ஜெயிச்சிட்டேன் என்று சொல்லி காட்ட முடியும் என்பதற்காக பல முயற்சிகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வரும்போது அவர் ஏற்கனவே ஈரானோட பேசி இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களில் என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், இந்த காலகட்டம் யுத்த நிறுத்த காலகட்டம். யுத்த நிறுத்தம்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில மட்டுமல்ல யுத்த நிறுத்தம். யுத்த நிறுத்தம் என்பது ஆல்ரெடி காசாவில் யுத்த நிறுத்தம் இருக்கிறது, அது கண்டினியூ ஆகணும். அதே மாதிரி லெபனான்ல யுத்த நிறுத்தம் வரணும். யமன்ல ஹவுதீஸுக்கு நீங்க எந்த தாக்குதலையும் நடத்தக்கூடாது, அனைத்து தரப்புகளையும் யுத்தத்தை நிறுத்தணும் என்பதுதான் ஈரானுடைய மிகப்பெரிய நிபந்தனையே. அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு தான் லெபனான்ல ஒரு யுத்த நிறுத்தத்தையும் கொண்டு வந்திருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் அதை மீறி தற்போது கடுமையான தாக்குதல்களை லெபனானுடைய பொதுமக்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வருகிறது. நபாதியாவில் அவங்க நபாதியா வாசல் வரைக்கும் வந்திருக்கிறாங்க, கடுமையான தாக்குதல்களை நடத்துகிறார்கள். பெய்ரூட்டில் இன்றைக்கு லெபனானுடைய தலைநகரத்தில் இருந்து மக்கள் வெளியேறுங்கள், தாக்குதல் நடத்த போகிறோம் என்றுதான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பை தொடர்ந்து தான் ஈரான் மேற்கண்டவாறு ஒரு அறிவிப்பை ஒரு எச்சரிக்கையாகவே விடுத்திருந்தாங்க. ஒன்று, நாங்கள் யுத்த நிறுத்தத்திலிருந்து வெளியே போகிறோம், அமெரிக்காவோடு இனி யுத்த நிறுத்தம் கிடையாது, நாங்கள் வெளியே போகிறோம், எல்லா பேச்சுவார்த்தைகளும் நிறுத்தணும்னு நிறுத்திட்டாங்க. இது வரைக்கும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடரலை, பேச்சுவார்த்தை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா செய்திகளையும் ஒட்டுமொத்தமாக தலையில் தூக்கி டொனால்ட் ட்ரம்ப் மேலே வச்சுட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தலையை சுத்திருச்சு, என்னடா இது, நம்ம கொஞ்சம் நெருங்கிட்டோம், முடிச்சு வச்சிருவோம் வந்தால். ஏன்னா இந்த ஈரான் யுத்தத்தையே டொனால்ட் ட்ரம்ப் என்ன நினைக்கிறார், ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால், இந்த இஸ்ரேல்காரன் யூதனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நான் போய் மாட்டிக்கிட்டேன், தேவைக்கு இல்லாமல் ஈரானோட நான் யுத்தம் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஈரான் மேலே யுத்தம் பண்ண போய் அமெரிக்காவுடைய எல்லா பேஸுக்கும் ஈரான் அடிச்சுட்டான் அரபு நாடுகளில்,
அரபு நாடு எல்லாமே கலப்ஸா போயிருக்குது. அரபு நாடுகள் நம்ம மேல வச்சிருந்த நம்பிக்கை இல்லாம போயிருச்சு. அமெரிக்கா காப்பாத்துன்னு நினைச்சிருந்தாங்க, நம்மளால அரபு நாட்டை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. உலகத்தில் நம்மளை விட்டு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எல்லாத்தையுமே ஈரான்காரன் அடிச்சு நொறுக்கிட்டான். ஈரானை குறைச்சி மதிப்பிட்டு நம்மளை கொண்டு மாட்டி விட்டது பெஞ்சமின் நெத்தன்யாகு. இதனால தான் திரும்ப திரும்ப இந்த மாதிரி தாக்குதல் நடத்தும் போது ஈரானும் இப்படி ஒரு வார்னிங்கை கொடுத்ததோட உடனே கால் பண்ணி பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு இந்த கிறுக்குத்தனத்தை நீ பண்ணக்கூடாது, நீ ஒரு மென்டல் மாதிரி நடக்காத அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக இலங்கையினுடைய தமிழ் ஊடகங்கள் கூட இன்றைக்கு இதே மாதிரி இந்த செய்திகளை போட்டிருப்பதை நீங்க பார்க்க முடியும். கடுமையாக எச்சரிக்கை செய்து உடனே யுத்தத்தை நிறுத்தணும், பெய்ரூத் மேல அட்டாக்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதோட உடனே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பெய்ரூத் மேல தாக்குதல் நடத்துவதற்கு தயாரான நிலையில அந்த தாக்குதல்களில் இருந்து பின்வாங்கி இருக்கக்கூடிய செய்திகளை அறிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மத்திய கிழக்கினுடைய பிரச்சனைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அமெரிக்கா பொதுவாகவே அமெரிக்கா யாரையாவது பயங்கரவாத குழு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்கன்னா, டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்கன்னா அவங்களோட பேச்சுவார்த்தையே ஈடுபட மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு நிபந்தனையை உடைச்சி, அமெரிக்காவுடைய பாரம்பரியத்தை உடைச்சி முதல் தடவையாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். அவங்களையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பையும் அமெரிக்கா தீவிரவாத குழுவாகத்தான் முத்திர குத்தி இருக்கிறாங்க. அவங்க நாட்டுக்காக போராடுறவங்க, அது வேற விஷயம். ஆனால் அமெரிக்கா பயங்கரவாத குழுன்னு சொல்லுது. அவன் பயங்கரவாத குழுன்னு சொன்னாலும் அவங்க நாட்டுக்காக போராடக்கூடியவங்க. ஆனால் அந்த குழுவோடையும் அவங்க பேச்சுவார்த்தையை நடத்தினாங்கிறது நமக்கு தெரியும். அதற்கு அடுத்ததாக நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாவினுடைய முக்கியஸ்தர்களோட, அது யாரோட பேசினார் என்றது தெரியல, ஆனால் ஹிஸ்புல்லாவுடைய முக்கியஸ்தர்களோட தொடர்பு கொண்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பே தொலைபேசியில் பேசியிருக்கிறார். நான் நெத்தன்யாகுக்கு சொல்லியிருக்கிறேன், அவங்க எல்லாத்தையும் நிறுத்துறதா சொல்லியிருக்கிறாங்க, நீங்களும் அட்டாக் பண்ணாதீங்க, பேச்சுவார்த்தையில் அதை முடிச்சுக்கிருவோம்னு சொல்லி அவர்களோடும் நான் பேசியிருக்கிறேன், அவங்க எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணினாங்க, பேச்சுவார்த்தை நன்றாக நடந்தது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இந்த சம்பவங்கள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நாங்கள் யுத்தத்தை நிறுத்துறோம், நாங்கள் லெபனானுடைய பெய்ரூத் மேல தாக்குதல் நடத்த மாட்டோம் என்றெல்லாம் அமெரிக்க அதிபரிடத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொன்னாலும் பிற்பட்டு வரக்கூடிய செய்திகள், அல் ஜசீராவினுடைய முக்கியமான பல செய்திகளை நம்ம பார்க்கும்போது லெபனானுடைய மற்ற சில பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்துவதற்கு தயாராகிறது, அதற்கு பதிலடியும் கடுமையாக இருக்கும் என்று சொல்லி லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களும் சொல்லி வரக்கூடிய சூழல்ல தொடர்ந்தும் இதே வேலையை இஸ்ரேல் செய்தால் எல்லா நிபந்தனைகளையும் உடைச்சி வீசி நாங்கள் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணுவோம், அமெரிக்காவோட எங்களுக்கு சண்டை வராது, இஸ்ரேலோட சண்டை ஆகிரும் சொல்லி தெளிவாகவே ஈரான் அறிவித்திருக்கிறது. இது ஒரு பரபரப்பான சூழலை மத்திய கிழக்கிலே உண்டாக்கி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த மத்திய கிழக்கு வரலாற்றிலேயே இப்படியான ஒரு அறிவிப்பை எந்த ஒரு அரபு நாட்டுக்காகவும் எந்த ஒரு நட்பு நாட்டுக்காகவும் இன்னொரு நாடு செஞ்சதில்லை. காசா இவ்வளவு நாளாக அழிக்கப்படுகிறது, நீங்க காசாவுக்கு அடிச்சீங்கன்னா அவங்க மேல நாங்க அட்டாக் பண்ணுவோம், சவுதி சொன்னதும் இல்லை, குவைத் சொன்னதும் இல்லை, பஹ்ரைன் சொன்னதும் இல்லை, யுஏஇ சொன்னதும் இல்லை, யாரும் சொன்னதும் இல்லை. அதே மாதிரி லெபனான் மேல இவ்வளவு அட்டாக் நடந்து எந்த ஒரு ஈஜிப்டோ டர்க்கியோ யாரு கூட சொன்னது கிடையாது. முதல் தடவையாக ஈரான் தான் இப்படியான ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்கிறாங்க என்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக 14 வீடுகளை கட்டுகிற ஒரு வீட்டு திட்டத்தை இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் ஆரம்பிச்சிருந்தோம். அதில் 5 வீடுகள் கட்டி மக்களுக்கே ஒப்படைக்கப்பட்டு விட்டது, அவங்களோட கையிலே நம்ம கொடுத்துட்டோம். மேலதிகமாக இருக்கக்கூடிய 9 வீடுகளை கட்டக்கூடிய பணிக்கான உதவிகளை தொடர்ந்து உங்களிடத்தில் நம்ம கேட்டு வர்றோம். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் ஜகாத் நிதிகளை உங்களிடத்தில் தொடர்ந்து நம்ம கோரிக்கையாக கேட்டுக்கொண்டிருந்தோம். அதற்காக சகோதரர்கள் தந்திருக்கக்கூடிய பண உதவியை கொண்டு தற்போது வேலைகளை நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு வீடு அதனுடைய மேற்பரப்புகள் வேலைகள் எல்லாம் முடிக்கப்பட்டு கூரை அமைக்கக்கூடிய பணி நடந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் இன்னொரு வீடு கட்டுகிற பணியை ஆரம்பிச்சிருக்கிறோம், 2வது வீடு. இந்த பணிகளுக்கான அனைத்து உதவிகள் சகோதர சகோதரிகளாகிய உங்ககிட்ட இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் தரக்கூடிய ஜகாத்து தான தர்மங்களை கொண்டுதான் இந்த பணிகளை நம்ம தொடர்ந்து செய்து வருகிறோம் என்பது நமக்கு தெரியும். இது அல்லாத இன்னும் பல பணிகளையும் நம்ம செஞ்சு வர்றோம். அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ காட்சிகளாக நம்முடைய தளங்களில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் தான தர்மங்களை அள்ளித்தரக்கூடிய சகோதரர்களுக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்தரமான சொர்க்கத்தினுடைய இருப்பிடத்தை தர வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை நாங்கள் செய்து கொள்வதோடு இதற்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். பிற
பெரிய தொகையை மட்டும்தான் தரணுங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இது எல்லாமே ஒரு நிறுவனத்திட்ட இருந்து காசை கொண்டாந்து நம்ம கட்டலை. நீங்கள் தரக்கூடிய 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா லட்சம் ரூபா இதுகளை வச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களால் எது முடியுமோ அது தாராளமாக தரலாம். ஏற்கனவே நம்ம கட்டிய அந்த 5 வீடுகளுக்கு 100 ரூபாய் பணம் தந்த சகோதர சகோதரிகளும் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அது அவங்களால எது முடியுதோ அதை தர்றாங்க. எனவே முன்னால் தருகிற வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குகிற அதே நேரம் அந்த வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உதவிகளை அனுப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டைச் சேர்ந்த சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்கான உதவிகளை எப்படி அனுப்ப முடியும் என்கிற வழிவகைகளையும் நாம் மேலதிகமாக சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நற்பணிகள் சிறக்கவும் சிறப்பாக நடந்து முடியவும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற உயரிய கோரிக்கையும் இந்த இடத்திலே நாங்கள்